இதில் யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள்னா நீங்கள் முன்னே கடந்து வரலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். அப்பொழுது இந்த ஜெபத்தை நம்முடைய திருச்சபை மூப்பர் ஐயா செல்வம் அவருக்கு முன் வந்து ஏறெடுப்பார்கள். உங்கள் பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனை என்ன என்று விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் முன்னே இந்த ஜெபத்தோட்ட நேரத்தில் கடந்து வருகிற வேளையில் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு தேவையான எல்லா பலனையும் தருவார் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனக்கு ஞாபகமாக இருக்கட்டும் என்று நாம் சொல்லுவோம். ஐயா செல்வம் அவர்கள் முன்னே வந்து இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளை தேவைகளை ஆண்டு விசாரிக்கணும், அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்ற நேரத்தில் முன்னே கடந்து வந்து ஜெபம் செய்யலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த ஜெபத்தோட்ட நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரோட மட்டும் நாம் சொல்கிற வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக விசாரிப்பார். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை பாவியாகி என்னை ஆண்டவரை 15 நாட்களாக வியாதிப்பட்டு கடந்த என்னை மரண படுக்கையில் இருந்த என்னை எழுப்பி இந்த வேலையில் ஆண்டவரே இந்த சபையில் வந்து உடைய பரிசுத்தமான நாமத்தை துவைப்படும் பாக்கியத்தை பாவியாகி எனக்கு தந்ததாக கொடான இதோ ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்கள் சாட்சியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை உருவாக்கி எங்களை இந்த இடத்துல நீ கொண்டு வந்திருக்கிறீர்கள். நம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்றுக்கும் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கவும் போற்றவும் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தவும் எங்களுக்கு இந்த பெரிய ஸ்லாகியத்தை நீர் தந்ததாக ஸ்தோத்திரம். ஆவியாகி நான் வர முடியாமல் ஆண்டவரை இருந்த போதிலும் உங்களுடைய சன்னிதானத்திலே போ என்று என்னை அழைத்தது ஆண்டவரே. அதுக்காக இப்பொழுது ஏதோ போதகர் மூலமாய் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாகியத்துக்காக ஆண்டவரே சபை அனைவரும் நீர் கூடி வந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ வேண்டும், உங்களுடைய நாமத்தை தொழ வேண்டும், உங்களுடைய சத்தியங்களை அறிய வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கும். இது ஆண்டவரை அவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அவர்கள் செய்த எல்லா தவறு
இந்த நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆண்டவர் அவருக்கு வேண்டிய சரீர சுகத்தையும் பலத்தையும் அவருக்கு வேண்டிய எல்லா காரியத்திலும் உங்களை கலந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இங்கே வெறுமையாய் வந்து வெறுமையாக போவாங்க. இந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை நிரப்பி ஒவ்வொருவரும் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு உங்களுடைய சத்தியத்துக்கு என்று நின்று உங்களுடைய சத்தியத்திலே வளர்ந்து வர ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தாலும் பேச போகும் மரியாதை நீர் ஆசீர்வதியும். அவர் நல்ல ஞானத்தையும் அறிவும் கட்டளை அவர் பேசும்போது அனைவரும் ஆண்டவரை சத்தம் இல்லாமல் உன்னிப்பாக கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்தார். இங்கே நின்று கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் அமர்ந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குறைகள் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறார். அவர்கள் மனதில் நினைத்திருக்கும் அந்த எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்களோ அந்த உதவிகளை நீர் செய்ய மாட்டேன். அவர்கள் வியாதிப்பட்டிருந்தாலும் அவர்கள் வியாதியை நீக்க ஆண்டவரே. அவர்கள் தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளெல்லாம் மன்னிய ஆண்டவரே. உண்மை கேட்ட பிள்ளைகளாக வாழத்தக்கதாக உமக்கு சாட்சியம் பிள்ளைகளாக ஜீவித்தக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியர் பலப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்து மூலமாய் மிக தாய்மோர் பணியோடு என் ஜிகரம் நல்ல பிதாவே.